பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆமென். நாம் இன்றைக்கு அநேக வார்த்தைகளை கேட்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஜீவன் நிறைந்தது. இந்த வார்த்தையை நாம் கேட்கும் பொழுதும், யோசிக்கும் போதும், தியானிக்கும் பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜீவன் புறப்பட்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஏனெனில் வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளதான் வாசமாய் இருக்கிறார். அந்த வார்த்தை யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால் எழுதப்பட்டது. ஸோ இந்த வார்த்தையை படித்து தியானித்து அதை நாம் தியானித்து உட்கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதான் சங்கீதம் 1 சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, நீர்க்கால்களின் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை கொடுத்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அதாவது வருஷம் ஃபுல்லாக அந்த மரத்தில் இலை இருக்கும், கனி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆண்டோடைய வார்த்தையில் நாம் தியானமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த செழிப்புள்ள நிறைந்த வாழ்க்கையை, தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, அப்பா உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை எழுதி எங்கள் கரத்தில் கொடுத்துருக்கீங்கப்பா. அதை நாங்கள் ஆசையாய் தியானித்து அதை உட்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று உம்மை மகிமைப்படுத்தும்படி கர்த்தாவே உங்கள் பிள்ளைங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையில் உள்ள ரகசியங்களை, அதிசயங்களை காணும்படி ஆண்டவரே உங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருவருக்கும் மனக்கண்கள் பிரகாசம் உள்ளதாய் மாறட்டும் அப்பா. அப்படியே நீர் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். We are chosen to live a heaven on earth life. அழுது புலம்புவதற்காக அல்ல. இந்த வார்த்தை ஜீவன் நிறைந்தது. இந்த வார்த்தை ஆசையாய் நாம் உட்கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த ஜீவன் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த ஜீவனை பெற்று சுகமாய் வாழ்ந்திருக்க ஆண்டவர் அழைக்கிறார். ஆமென், ஆமென்.